الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا وماتوا وهم كفار. إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله. إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக விளக்கமாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த தொடரிலே நாம் 157 ஆயத்துகளை கடந்து 158 முதல் 162 வரை உள்ள ஆயத்துகளின் தொடரிலே இருக்கிறோம். இன்ன சஃபா வல் மருவத்தம் மின் ஷஆயிரில்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயத்திலே ஆரம்பித்து வலாஹும் யுன்லரூன் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் உள்ள விளக்கங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய தொடர் சென்று கொண்டிருக்கிறது. அந்த தொடரிலே இப்பொழுது நாம் 216வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 216வது ஆயத்தை அடைந்திருக்கின்றோம். இது பாடம் 216. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அதாவது இப்போ நம்ம எதை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி இந்த ஆயத்துகள் சம்பந்தமான இந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் வரக்கூடிய தொடர்புகள், இந்த ஆயத்துகளுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துகளுக்குள்ள கனெக்ஷன் என்ன, அடுத்ததாக இந்த ஆயத்துகளுடைய அகராதி பொருள் என்ன, இதனுடைய விளக்கங்களில் சில ஆயத்துகளை கடந்து விட்டோம். இப்பொழுது அதே தொடரிலே விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதாவது இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை 161, 162. இந்த 2 ஆயத்தையும் தான் இங்கு பார்க்க போகிறோம். எனவே அதற்கேற்றாற்போல் நாம் தலைப்பை கொடுத்திருக்கிறோம், நிரந்தர வேதனையில் நிராகரிப்போர்கள். நிரந்தர வேதனையில் நிராகரிப்போர்கள், அதாவது இணை வைக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தரமான நரகம். ஹாலிதீன ஃபீஹா என்று வருமே, நிரந்தரமான நரகம், எந்த முடிவும் கிடையாது, எந்த முடிவும் கிடையாது. அப்போ ஏன்னு சொன்னா, இந்த கலிமாயினுடைய மதிப்பு அந்த அளவிற்கு. லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாயினுடைய மதிப்பு, அதனுடைய கண்ணியம், உயர்வு, மகத்துவம் நாளை மறுமையில் விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே சொன்னது மாதிரி நாளைக்கு இஸ்லாம் இல்லாம மரணித்தவர்கள் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப அரபத்திலே சொல்லியிருக்கான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். எல்லா நபிமார்களும் தன் குழந்தைகளுக்கு சொன்ன ஒரு முக்கியமான உபதேசம், மரண சாசனம், வசியத் என்று சொல்லப்படுவது, மரணத்தின் நேரத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தை, வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா புனை, அவங்க முஸ்லீமா தான் இருந்தாங்க. மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பின்னாடி எதை வணங்குவீங்க? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக இலாஹு வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அவங்க முழுமையாக தந்தையிடம் இக்ரார் பண்றாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்றோம், அதைத்தான் நாங்கள் வணங்குவோம். அவங்க என்ன சொல்றாங்க கடைசியா சொல்லும்போது, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இஸ்லாம் இல்லாம நீங்க மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் ஒரு இடத்துல, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லீம் இல்லாமல் மரணித்து விடாதீர்கள் என்பதாக சொல்வதை பார்க்கிறோம். ஏன்னு சொன்னா, காஃபிராக மரணிப்பதை விட மிகப்பெரிய ஒரு கொடுமை, நவுது பில்லா, அல்லாஹ் அதை விட்டு முழு சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும். காஃபிர்கள் நாளை மறுமை நாளில் எவ்வாறெல்லாம் கதறுவார்கள், கத்துவார்கள், என்னென்ன நடக்கும் என்பதையெல்லாம் குர்ஆனில் பார்க்கும் பொழுது மிகவும், எந்த அளவுக்குன்னு சொன்னா, யா லைத்தனி குன்து துராபா, யா லைத்தனி குன்து துராபா, நாங்கள் மண்ணோடு மண்ணாக ஆகியிருக்க கூடாதா
என்பதாக சொல்வார்கள். அதே போல இன்னொரு ஆயத்துல வருது, ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ்கானு முஸ்லிமீன், நாங்க உலகத்துல முஸ்லிமாக வாழ்ந்திருக்க கூடாதா என்பதாக கருதுவார்கள். அதே போல இன்னல்லதீன கஃபரு பாத ஈமானிஹிம் சும்மஸ்தாது குஃப்ரன் லன் துக்பல தௌபத்துஹும், தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. உலாயிக ஹுமுல் லாலூன், அவர்கள்தான் பெரும் அநியாயக்காரர் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அங்கு அநியாயக்காரர்கள் என்பதாக சொல்கிறான். அவ்வளோ பெரிய அநியாயம். வேறொரு ஆயத்தில் வரும்போது அவர்கள் என்ன செய்வாங்க, நாளைக்கு மறுமை நாளில் இந்த காஃபிர்கள் இன்னல்லதீன கஃபரு ஒ மாத்து ஒஹும் குஃபார், நிராகரித்த நிலையில் இறந்தவர்கள், பல யுக்பலமின் அஹதிஹிம், அவர்களில் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மில் உல் அர்லி தஹபன், உலகம் முழுவதும் பூமி முழுவதும் தங்கத்தால் நிரப்பப்பட்டாலும், வலவிஃப்ததா பிஹி, அதை கொண்டு அவர்கள் வேதனை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்று ஃபித்யாவாக கொடுக்க நாடினாலும், உலாய்க லஹும் அதாபுன் அலீமு ஒமா லஹும் மின் நாசிரீன், அவர்களுக்கு வேதனை தான் இருக்குது, அவங்களுக்கு உதவியாளர்கள் யாரும் கிடையாது என்பதாக சொல்கிறார். உதவியாளர்கள் யாரும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக ஒரு நாளை மறுமை நாளில் இஸ்லாம் இல்லாமல் இறந்து போயிட்டா அதை விட வேற கொடுமை எதுவுமே கிடையாது. அதை விட வேற கொடுமை எதுவுமே கிடையாது. அப்போ என்ன நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அங்கிருந்து தப்பவே முடியாது. அவ்வளோ பெரிய வேதனை சோதனை அவர்களுக்கு. நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி, நரகத்துக்கு போனதுக்கு பின்னாடியும் சரி, அவங்க அங்கே கடந்து படுற பாடு, அது என்ன செய்ய முடியாது, அவர்களால் தப்பிக்கவே முடியாது. அதிலிருந்து அவர்கள் விமோச்சனத்தை பெறவே முடியாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா லாலிமூன், நாளைக்கு மறுமையில் என்னென்ன முறையீடுகள் செஞ்சாலும் சரி எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரே வார்த்தை கால் அக்ஸவு ஃபீஹா வலா துக்கல்லிமூன், அக்ஸவு ஃபீஹா வலா துக்கல்லிமூன், இதிலே நீங்கள் கடங்க, வாயை துறக்காதீர்கள் என்பதாக சொல்லப்படும். அந்த அளவுக்கு கேவலமும் அதே போன்று மிகப்பெரிய ஒரு ஒரு இக்கட்டான நிலையிலையும் அடையக்கூடிய ஒரு நிலை தான். அவங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் அங்கே எந்தவித இதுவுமே செல்லுபடியாகாது, எந்த இதுவுமே செல்லுபடியாகாது. ரப்பனா அஹ்ரிஜ்னா, அது மாதிரி ரப்பனா எங்களை பார்த்துட்டோம், ரப்பனா என்ன சமயனா நான் கேட்டுட்டோம், அது மாதிரி பார்த்துட்டோம், எங்களை உலகத்துக்கு திருப்பி அனுப்பும், எந்த முறையீடு பண்ணாலும் எதுவும் செல்லுபடியாகாது. அவர்கள் நரக வேதனையில் ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார் என்பதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. அதனால அல்லாஹுவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இஸ்லாத்தை படி பிறந்தோம், இஸ்லாத்திலே வாழணும், இஸ்லாமிய முறையிலேயே மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தரல வேண்டும். இது மிகப்பெரிய பாக்கியம். அதனாலதான் அதிகமாக அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா வாஜிர்னா மின் ஹிஸ்ஸி துன்யா, அதே மாதிரி ஆத்தி அன்ஃபுஸினா தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரும் மன் ஸக்காஹா அன்த வலிஹா மௌலாஹா, அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் ஒமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான் என்பதாக சொல்லணும். அதே மாதிரி சொல்லுவாங்க, பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பேசாமல் இருக்கிறது இருக்குது. அதே மாதிரி பாங்குக்கு பதில் சொல்வது, அதற்குரிய கண்ணியத்தை சென்ற பாடத்தான் படித்தோம். அதான் என்பதும் அல்லாஹ்வுடைய ஷாயிர், அல்லாஹ்வுடைய அலாமத் அடையாளங்களில் கட்டுப்பட்டது. ஒமையு அல்லிம் ஷாயிர் அல்லாஹி ஃபைன்னஹா மின் தக்வல் குலூப், எவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்களோ அது தக்வாவிலிருந்து உள்ளது என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவதை பார்க்கின்றோம். அப்போ அதனால என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா, நமக்கு கண்ணியம் கலிமாவுடைய மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல மிஸ்வாக் நபியினுடைய சுன்னத்து, அதை செய்வதன் மூலம் மரண வேளையில் கலிமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் ஈமானோடு மரணிப்பதற்காக வேண்டி இருக்கின்றதோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நம்ம ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்க செய்ய வேண்டும். வாருங்கள், காஃபிர்களுடைய நிலை நாளை மறுமையிலே என்ன ஆகும் என்பதை இங்கே பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லதீன கஃபரு வ மாத்து வஹும் குஃபார்,
நிச்சயமாக எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ இன்னும் மரணித்தார்கள் வஹும் குஃபார் காஃபிரான நிலையிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்களோ அதாவது கஃபரு பில்லாஹி அல்லாவை கொண்டு நிராகரித்து விட்டார்கள் வஸ்தமர்ரு அலல் குஃப்ரி குஃப்ரின் மீது அவர்கள் தொடர்ந்து விட்டார்கள் ஹத்தா எதுவரைக்கும் என்றால் தாஹமஹுமுல் மவுத் ஹத்தா தாஹமஹுமுல் மவுத் தாஹம யுதாஹிமு அதாவது தாகம அப்படின்னா ஒரு விஷயம் தாகம ஃபுலானன் தாகமல் அம்ரு ஃபுலானன்னா ஒரு விஷயம் திடீரென அந்த மனிதனை கவ்வி கொண்டது பிடித்து கொண்டது. அப்போ தாகமஹுல் மவுத் அவர்களை திடீரென மரணம் வந்து சம்பவிக்கும் வரை அவர் என்ன செஞ்சாங்க இந்த குஃப்ரின் மீதே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வஹும் அலா ஹாலத்தி வஹும் அலா தில்கல் ஹாலத்தி அந்த நிலையிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த நிலையிலேயே அவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா சொல்றான் குஃபாருடைய சாபத்துல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நான் குஃபார்களுக்கு சாப்பிடுறதுங்கிறதுல அனுமதி இருக்குது. நம்ம பார்க்குறோம், அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவங்களும் சரி அவங்களுக்கு பின்னாடி இருந்தவங்களும் சரி குனூத்தில் காஃபிர்களுக்கு சாபம் கொடுத்து துவா செய்கிறத பதுவா செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக காஃபிர்களுடைய குறிப்பான காஃபிர்கள் பேர் சொல்லியே சொல்றத பார்த்துருக்கோம். சரி, அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து திடீர்னு மௌத் வந்துச்சு. உலாய்க்கு அலைஹிம் லஅனத்துல்லா அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் இருக்கிறது. உலாய்க்கு அலைஹிம் லஅனத்துல்லா அல்லாஹ்வுடைய லஅனத் அவர்கள் மீது இருக்கிறது. வல் மலாயிகத்தி மலக்குமாருடைய லஅனத் இருக்கிறது. வன் நாஸி அஜ்மஈன் மக்கள் அனைவருடைய லஅனத்தும் அவர்கள் மீது இருக்கிறது. ஐ யலஅனுஹுமுல்லாஹு அல்லாஹு தஆலா அவர்களை சபிக்கிறான். மலாயிகத்துஹு அவனுடைய மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். வ அஹ்லுல் அர்லி ஜமீஅன் பூமியில் உள்ள அனைவரும் பூமிவாசிகள் அனைவரும் அவனை சபிக்கிறார்கள். ஹத்தல் குஃபார் குஃபார் முதற்கொண்டு சகிக்கிறார்கள். குஃபாரும் அவர்களை சபிப்பார்கள். ஏன் ஃபைன்னஹும் யௌமல் கியாமத்தி யலஅனு பஅலஹும் பஅலா நிச்சயமாக அவர்கள் கியாமத் நாளில் சிலர் சிலரை சபிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் சிலரை சபிக்கக்கூடியவராக கியாமத் நாளில் காஃபிர்களையே சபிப்பார்கள் என்பதாக வருகிறது. அப்போ இந்த இடத்துல சாபம் என்பது அவர்களுக்கு உறுதியானது. புகாரி ஷரீஃப்ல ஒரு ரிவாயத் வருது, ஒரு மனிதர் சாராயம் குடிச்ச நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி கொண்டு வரப்படுறாரு, ஹத்தடிக்கப்படுறாரு. அப்போ ஒரு மனிதன் சொல்றான் லஅனஹுல்லாஹ் அல்லாஹ் அவனை சாபம் அல்லாஹ் சபிப்பானாகன்றாங்க. என்ன எந்த அளவுக்கு பாரு குடி குடிச்சிருக்கான், அல்லாஹ் அவன் மேலே சாபம் உண்டாகட்டும்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவனை சபிக்காத என்றால் அவர் வந்து அல்லாவையும் அவனுடைய ரசூலையும் விரும்புகிறார் என்பதாக சொன்னாங்க. அப்போ இந்த சாபத்தை தடுக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாவையும் ரசூலையும் விரும்புவது இருக்குத சாபத்தை தடுக்கிவிடும். அப்போ யார் அல்லாவையும் ரசூலையும் விரும்பலையோ வெறுக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களை சாப்பிட்றதுல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அப்போ யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் விரும்புகிறாரோ அவங்கள சபிக்கக்கூடாதுங்கிற விஷயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த இடத்துல என்னது அல்லாஹ் தாலாவையும் ரசூலையும் அவர் விரும்புகிறார்கள். அப்போ காஃபிர்கள் நாளை மறுமை நாள் நினைச்சுவாங்க தங்களுக்குள்ள சாபமிட்டுக் கொள்வார்கள். ஒவ்வொருத்தரும் உங்களால் தான் நாங்கள் கேட்டோம், எங்களால் தான் நீங்கள் கேட்டோம் என்பதாக ஒவ்வொருவரும் சாபமிடக்கூடியது குர்ஆன்லேயே வருது. அல்லது ஹுலு ஃபிஹா அதாவது குல்லமா தஹலத் உம்மத்துன் லஅனத் உக்தஹா குல்லமா தஹலத் உம்மத்துன் லஅனத் உக்தஹா ஹத்தா இதத் தாரகு ஃபீஹா இதத் தாரகு ஃபீஹா ஜமீஆ. ஒவ்வொரு உம்மத்து நுழையும் போது கூட இருக்கவங்கள அவங்களுடைய சகோதரி, அதாவது அவங்களுக்கு முன்னாடி போன அந்த சகோதரிகளை நினைச்சுவாங்க அந்த இன்னொரு உம்மத்தை சபிப்பாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச செயலுக்காக என்னது சபிப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல வரும்போது என்னது ரப்பனா ஹவுலாய் அலல்லூனா ரப்பனா இன்னனா அத்தானா சாதத்தனா குபரா ஆனா நாங்கள் எங்களுடைய தலைவர்களை வழிபட்டு என்ன செஞ்சிட்டோம், வழிகட்டு போயிட்டோம். இன்னனா அத்தானா சாதத்தனா குபரா ஆனா அலல்லூன சபீல அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எங்களை வழிகெடுத்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடு, அவங்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட முறையிடுவாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்காது, எதுவுமே அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது, எல்லாருக்கும் ஒரே இதுதான் என்பதாக சொல்லப்படும். இந்த இடத்துல சொல்லப்படுறது எதுக்குன்னு சொன்னால் காஃபிர்கள் நினைச்சுவாங்க அவர்கள் சிலர் நினைச்சுவாங்க சபிப்பார்கள் சாபமிடுவார்கள்.
அல்லாஹ் சபிக்கிறது ஒரு பக்கம், மலக்கள் சபிக்கிறது ஒரு பக்கம், மக்கள் எல்லாம் சபிக்கிறது ஒரு பக்கம், காபிர்களே தங்களுக்கு மத்தியில ஒருத்தர் ஒருத்தர் செய்வாங்க, சபித்துக் கொள்வார்கள் என்பதாக வருகிறது. இப்போ வந்து என்னது, அந்த மாதிரி நிலை மறுமையில கியாமத்தினால ஏற்படக்கூடியதாக இருக்குங்கிறது தான் சொல்றாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே சிலர் சிலர் நினைச்சுவாங்க சபித்துக் கொள்வார்கள். அதை குரான்ல எல்லாம் சொல்ற மாதிரி என்னது, ஒருத்தவங்களும் இவங்களால தான் நாங்கள் கெட்டோம், அவங்களால தான் இவங்களால தான் நாங்கள் கெட்டோம், எங்களை வழிகெடுத்தது இவங்க தான், இவங்களை என்ன செய்ய அல்லாஹ் என்ன எல்லா அனு பாலகும் பாலா என்பதா குரான்லேயே வருது. எல்லா அனு பாலுகும் பாலுக்கும் பாலா, அவங்களே சிலர் சிலர் என்ன சபித்துக் கொள்வார்கள் என்பதாக வருகிறது. அப்போ அவர்களுக்குள்ள சாபத்தை என்ன செய்வாங்க, அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சபித்துக் கொள்வார்கள். அதுதான் இங்கே சொல்லப்படுது. சரி. ஹாலிதீன ஃபிஹா, அது நிரந்தரமாக இருப்பாங்க. ஹாலிதீன ஃபிஹா, அதிலே அவர்கள் இந்த சாபத்திலே நிரந்தரமாக தங்கி விடுவார்கள். தப்பிப்புங்கிறதே கிடையாது அவங்களுக்கு. ஐ அதாவது ஹாலிதீன ஃபின்னார், சாபத்தில் நரகத்தில் நெருப்புல என்ன செய்வாங்க, நிரந்தரமாக இருப்பார்கள். நரகத்தில் நிரந்தரமாக, சாபத்திலையும் சொல்றாங்க, அதே மாதிரி நரகத்தில். சாபத்து நிரந்தரம் இருந்தால் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியும். அவங்களுடைய நிலை அதாவது சாபத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹாலிதீன பீஹா, அங்கே நிரந்தரம். முக்கியமீன ஃபில் லியானத்தி, லியானத்தில் நினைச்சுவாங்க அப்படியே தங்கிடுவாங்க. லியானத்தை தவிர அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதாவது வஃபி இல்மாரிஹா தஃஹீமுல் லிஷஅனிஹா, அப்போ வஃபி இல்மாரிஹா இந்த இடத்துல இங்கே வந்து லமீராக கொண்டு வர்றது, அது மாதிரினா லமீராக கொண்டு வர்றது, ஃபி இது மாதிரியான ஃபீஹா என்பதாக வருது. இங்கே லமீராக கொண்டு வர்றது இருக்குது தஃஹீமுல் லிஷானியா, அதனுடைய அந்த அதிபயங்கரத்தை, அதனுடைய அதிபயங்கர விஷயத்தை என்ன செய்யுது, பெரிதுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி, பெரிதுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி இவ்வாறு செய்யப்படுது. இந்த விஷயத்தை என்னது பெருசாக காமிக்கணும். நார ஜஹன்னம், நரகத்தில் இவங்க படுவாங்க, நரகத்தில் இவர்கள் படுவார்கள் என்பதை அங்கே பெரிதுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி அந்த லமீர் இது மாதிரி அது லமீராக என்ன செய்யப்பட்டிருக்கு, கொண்டு வரப்பட்டிருக்கு. லமீராகவே அங்கே புழங்கப்பட்டிருக்கு. அப்போ வஃபி இது மாதிரியான்னு சொல்றது அங்கே லமீராக கொண்டு வருவதிலே தஃப்ஹீமுன், தஃப்ஹீம்னா என்னது, ஷான் பெரிய இது இருக்குது, அதில் வந்து ஒரு பயங்கரத்தை காமிக்கிறது பெரிதுபடுத்தி. லிஷானி அதனுடைய விஷயத்தை, அதனுடைய அந்த செயல்பாடு அந்தஸ்து என்னது, அந்த விஷயத்தை பெருசாக காமிக்கிறதுக்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கு. சரி. நாருங்கிறது என்னது, லா யுஹஃபஃப் அன்ஹுமுல் அதாப், ஐ இன்ன அதாபஹும் ஃபி ஜஹன்னம தாயிமுன், அவருடைய வேதனை நரகத்திலே தாயிமுன் நிரந்தரமாக இருக்கும், எந்த விதமான குறையும் ஏற்படாது, அதில் எந்த குறையும் ஏற்படாது, நிரந்தரமாக இருப்பார்கள். லா என்கத்யு, துண்டிக்கவே துண்டிக்காது வேதனை. லா யுஹஃப் லா யஹிஃப் ஹஃப யஹிஃப், லா யஹிஃப் அன்ஹும் தரஃபத் ஐனின், யஹுஃப லா யஹுஃப் அன்ஹும் தரஃபத் ஐனின், அதாவது ஒரு கண்ணிமைக்கும் நேரம் கூட எந்தவித குறையும் இலகும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. அந்த கடுமை என்பது இருந்து கொண்டே இருக்கும், எந்த விதமான குறையும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. எந்த விதமான குறையும் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்பதாக சொல்லப்படுது. அதில் நிரந்தரமாக இருப்பாங்க, அதில் எந்த குறையும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. சரி. லா யுஃப்தர் லா யுஃபத்தர் அன்ஹும், லா யுஃபத்தர் அன்ஹும் வஹும் ஃபீஹி முப்லிசூன், லா யுஃபத்தர் அன்ஹும்னா அவங்களுக்கு என்ன செய்யப்படாது, ஓய்வு கொடுக்கப்பட மாட்டாது. லா யுஃபத்தர் அன்ஹும், இந்த ஆயத்து வரக்கூடிய ஆயத்தை பாருங்க. லா
இஃபத்தர் அன்ஹும், அதாவது அவர்களுக்கு எந்தவித எந்த விதமான இதுவும் ஏற்படுத்தப்பட மாட்டாது. லா யுஃபத்தரு அன்ஹும் வஹும் ஃபீஹி முப்லிசூன், சூரத்து ஸுஹ்ரூஃப்ல வரக்கூடிய 75வது ஆயத். இதுல என்ன சொல்றாங்க? அவர்களுடைய வேதனையில் ஒரு சிறிதும் குறைக்கப்பட மாட்டாது, அதில் அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். அவர்கள் அதில் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், அங்க வந்து கேட்டா கூட அவங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் கிடைக்காது. இஹ்ஸவு ஃபீஹா, அதிலே கடந்து சாவுங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. வலாஹும் யுன்தரூன், அவங்க கொஞ்சம் கூட தவணை கொடுக்கப்பட மாட்டார்கள், நேரம் கொடுக்கப்பட மாட்டாது. அதாவது இன்னொரு ஆயத்தில் வருது, வலா யுதனு லஹும் ஃபயஅததிரூன், எந்த விதமான உதிர் சொல்றது கூட அவனுக்கு அனுமதிக்கப்பட மாட்டாது. வலாஹும் யுன்தரூன், அவர்களுக்கு எந்த நேரமும் கொடுக்கப்பட மாட்டதாய், அதாவது வலா யும்ஹலூன, அவர்கள் அவகாசம் கொடுக்கப்பட மாட்டார்கள். ஐ யுஅஜ்ஜலூன, தவணை கொடுக்கப்பட மாட்டார்கள். பல் மாறாக யுலாகீஹுமுல் அதாபு, வேதனை அவர்களை சந்திக்கும், அவர்களை சேர்ந்து விடும். ஹால முஃபாரகத்தில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை அவர்கள் பிரியிற நிலையிலேயே, இந்த உலக வாழ்க்கை அவர்கள் பிரியும் நிலையிலேயே அவருடைய வேதனை என்பது அவர்களை ஒட்டி கொள்ளும், இணைந்து கொள்ளும் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப அவர்கள் அங்கு கஷ்டத்தையும் சிரமத்தையும் தான் அனுபவிப்பார்களே ஒழிய எந்த விதமான நிம்மதியும் அவர்களுக்கு கிடைக்காது. அங்க எந்த விதமான இலகுவையும் அவர்கள் பார்க்கப்பட மாட்டாது, எந்த வித குறைக்கவும் பட மாட்டாது. மாறாக இந்த அளவுக்குன்னா ஒரு ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்கு என்ன செய்யப்பட மாட்டாது, குறைக்கப்பட மாட்டாது. மாறாக முத்தவாசிலுன் தாயிமுன், நிரந்தரமான அந்த நரகத்தில் இருப்பாங்க. நவுதுபில்லா, அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். அதான் சொன்னாங்க, வலாகும் யுந்தருன்னா, எந்த தவணையும் கொடுக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு வந்து அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. மாறாக உலகத்தை பிரிந்த உடனேயே அந்த நிலையிலேயே அவர்களுடைய வேதனை ஒட்டி கொள்ளும், அவர்களை இணைந்து கொள்ளும் என்பதாக சொல்லப்படுது. சரி, சபபு நுசூல், இறங்கிய காரணம். அன் அனசின் ரதியல்லாஹு அன்ஹு அன்னஹு சுயில அனி சஃபா வல் மருவா, அதாவது அனஸ் ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சுயில அனி சஃபா வல் மருவா, சஃபா மருவாயை பற்றி கேட்கப்பட்டுச்சு. யார்கிட்ட? அனசல்லானவங்கள்ட்ட சஃபா மருவாயை பற்றி கேட்கப்பட்டது. ஃபகால சொன்னாங்க, குன்னா நரா, நாங்கள் பார்த்திருந்தோம், அன்னஹுமா, அந்த ரெண்டும் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலியாவுடைய காலத்து விஷயங்களிலிருந்து உள்ளது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். பலம்மா ஜா அல் இஸ்லாமு, இஸ்லாம் வந்ததற்கு பின்னால், அம்சக்னா அன்ஹுமா, அந்த ரெண்டையும் நாங்கள் அப்படியே தடுத்து கொண்டோம். அந்த ரெண்டையும் நினைச்சிட்டு நாங்கள் அப்படி தடுத்துட்டோம், அது செய்கிறத நிறுத்திட்டோம். அப்போ ஃபஅன்ஸல் அல்லாஹு தஆலா, அப்போ அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லா, சஃபா மலையும் மருவாவும் அல்லாஹ்வுடைய ஷாயிர், அடையாள சின்னங்களில் உள்ளது என்பதாக இறக்கி வைத்தான். சரி, இந்த இடத்துல பொதுவாக சஃபா மருவா அந்த ரெண்டுக்கு மத்தியில் நிறைய என்ன இருந்துச்சு, கடவுள்களாக இருந்துச்சு, நிறைய சிலைகளாக வச்சிருந்தாங்க. இஸ்லாம் வந்தோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தவாஃபை பற்றி கேட்குறாங்க மக்கள், என்ன செய்யன்னு சொல்லிட்டு. ஏன்னா சஃபால வந்து இசாஃப் அப்படிங்கிற ஒரு சிலை இருக்கும், சஃபா மலையின் மீது இசாஃப்னு ஒரு சிலை இருக்கும், மருவா மலையின் மீது நாயிலான ஒரு சிலை இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, எப்போலாம் போகும்போது என்ன செய்வாங்க, அதை இஸ்லாம்னா எனது தூரத்திலிருந்து முத்தம் கொடுத்துட்டே தான் சுற்றுறதை பார்த்தோம். ஆனால் இஸ்லாம் வந்ததுக்கு பிறகு அதை தவாப் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன யோசனையாக இருந்தது. என்ன செய்யறதுங்கிற யோசனை இருக்கும்போது தான் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். இசாஃபாவும் நாயிலாவும் ரெண்டு மனிதர்கள் என்பதாகவும் சிலவங்க சொல்றாங்க. ரெண்டு மனிதர்கள் என்பதாகும். இசாஃபாங்கிறதும் நாயிலாங்கிறதும் இரண்டு மனிதர்கள். அதாவது இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தன்னுடைய கிதாப் சீரால எழுதியிருக்காங்க. அதாவது இசாஃபா என்பதும் நாயிலா என்பதும் இரண்டு மனிதர்கள். அவங்க என்ன செஞ்சாங்க, காபாவுக்குள்ள நவுதுபில்லா, காபாவுக்குள்ள அவங்க என்ன செஞ்சாங்க, ஜினா செய்ததுனால அவர்கள் ரெண்டு பேரும் கல்லாகவே மாற்றப்பட்டு விட்டார் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த குறைஷில் என்ன செஞ்சாங்க, அந்த ரெண்டு கல்லையும் கௌபாவுக்கு நேராக என்ன செஞ்சிட்டாங்க, அதை காபாவுக்கு நேராக நட்டி வச்சுட்டாங்க. ஏன்? மக்கள் அதை பார்த்து ஒரு படிப்பினை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ காலம் கூட 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 அதையே வணங்க ஆரம்பிச்சிட்டான், அதையே
வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதனால என்னது, அப்போ சஃபா மருவாக்கு மத்தியில் அதை என்ன செஞ்சுட்டாங்க, அதில் காபாக்கு முன்னாடி நட்டி வச்சதை எடுத்து சஃபாக்கிட்டேயும் மருவாக்கிட்டேயும் அதை நட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சஃபா மருவால போகும்போது அதை அப்படி கையை இஸ்லாம் செஞ்சுட்டே போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதில் அகற்றி விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுது. அப்போ இந்த ஆயத்து வந்து இறங்குனது எதுக்குன்னு சொன்னால், இவர்கள் கொஞ்சம் யோசிச்சாங்க. சஃபா மருவால நம்ம முன்னாடி செஞ்சு கொண்டு இருந்தோமே, இப்பவும் செய்கிறது என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருக்கும்போது தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, அது ரெண்டும் புனிதமான இடம், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, தாராளமாக நீங்கள் அதில் என்ன செய்யுங்க, தவாப் செய்யுங்கள், அதில் எந்த குற்றம் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி வைக்கிறத பார்க்குறோம். அப்போ அதனால தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷாயிரில்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து, அதாவது அல்லாஹ்வுடைய அடையாளங்களில், அடையாள சின்னங்களிலிருந்து உள்ளது என்பது இந்த ஆயத்து இறங்கி வச்சு அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். அப்போ இந்த சஃபா மருவாங்கிறது ஏற்கனவே என்னது, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களிலிருந்து உள்ளது. அதை வந்து என்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் மனாசிக்குல் ஹஜ்ஜில் உள்ள கட்டுப்பட்டதாக வச்சா என்பதாக சொல்லப்படுது. ஆனால் அசல் இது எடுக்கப்பட்டதுன்னு இப்னு அப்பாஸ் தான் சொல்கிற மாதிரி, ஹஜ்ரத் ஹஜ்ரா அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஃபாவுக்கும் மருவாவிற்கும் தன் குழந்தைக்காக தண்ணியை தேடிக்கொண்டு ஓடினார்கள். அவங்கள்ட்ட இருந்து தண்ணி தீர்ந்து போச்சு, உணவு தீர்ந்து போச்சு. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரையும் விட்டுட்டு போன உடனே அந்த இடத்துல யாருமே கிடையாது. இருந்தாலும் என்னது, தண்ணி எல்லாம் காலியான உடனே அவங்க குழந்தைக்கு தண்ணி இல்லாமல் குழந்தை மரணிச்சிடக்கூடாதே அப்படிங்கிற பயத்தில் என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சு என்ன செஞ்சாங்க, தண்ணியை தேடி ஓடுனாங்க, அல்லாட்ட ஓடுனாங்க. அப்போ அந்த மலையில் ஏறி பார்த்தாங்க, இந்த மலையில் ஏறி பார்த்தாங்க, சஃபால ஏறி பார்த்தாங்க, மறுவால ஏறி பார்த்தாங்க. ரொம்ப பணிந்த வண்ணமா, தேர்ந்த வண்ணமா அல்லாஹ்விட்ட கெஞ்சி கெதறி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்குனா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அந்த கஷ்டத்தை நீக்கிவிட்டான், அவங்களுடைய அந்த தனிமையை போக்கிவிட்டான், அவங்களுடைய அந்த கடினத்தை அல்லாஹ் தஆலா ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். என்ன செஞ்சான், அதாவது ஒரு மதுரமான நீரான ஜம்சம் தண்ணீரை அல்லாஹ் வெளியாக்கினான். அதே போல் அது நோய்க்கும் ஷிஃபாவாக இருந்துச்சு. அவன் அவங்க 2 பேருக்கு மத்தியில் என்னது, அந்த 2க்கு மத்தியில் அது ஓடுறத என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தரும் அங்கே போகிற எல்லாருமே அதை என்ன செய்யணுங்கிறத அல்லாஹ் தஆலா முடிவாக்கிட்டான். அப்ப இதிலிருந்து ஒரு மனிதர் ஏதாவது கஷ்டம் ஏற்படுது, சிரமம் ஏற்படுதுன்னா அல்லாஹ்ட்ட தான் என்ன செய்யணும், முறையிடணும். அல்லாஹ்ட்ட கல்பால கேட்கணும், தன் நிலையை சரி செய்யணும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும், அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக ஒதுங்கிடணும். இதெல்லாம் செஞ்சோன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா குறைகளை, அந்த கஷ்டங்களை நீக்குவான். ஏன்னா அவன் தான் எனது நேரான பாதையின் பக்கம் வழிகாட்டக்கூடியவனாக இருக்கான். அதே மாதிரி அவன் தான் நமக்கு மறுமைக்கு பிறகும் நம்மளாம் என்ன செய்யணும், மௌத்தின் பக்கம் நிலையான தீனை தரக்கூடியவனாகவும் இருக்கான். எல்லா நிலையிலையும் அவனிடம் தான் திரும்பணும். ஆனால் என்னது முக்கியமான விஷயம், நாம் நம்மளை நிலையை சரி செய்யணும், அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடணும். அதே மாதிரி நிலைப்புத்தன்மை நம்மளை ஆக்கிக் கொள்ளணும். எப்படி ஹஜ்ரத் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்களோ அதே போல் செய்ய வேண்டும். அதை கொண்டு அல்லாஹு தஆலா நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இந்த சஃபா மருவாவுடைய சம்பவம் இதுவாகத்தான் இருக்கிறது. அப்ப இந்த விஷயத்தின் மூலம் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, நம்முடைய மவுத் என்பது இஸ்லாத்தோடு இருக்க வேண்டும், ஈமானோடு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அசல் நோக்கமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அவன் விரும்பக்கூடிய நிலையில் நம்மை மன்னிக்க வைப்பானாக. அசின் ஆக்கிபத்தில் நம்முடைய முடிவை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. அவனுடைய பொருத்தத்தோடு நம்மை நாளை மறுமையிலே அவனை சந்திக்கக்கூடிய நல்பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.